இன்டர்நெட் நம்ம நம்மளோட மீசப்புலி மலை ட்ரக்கில் ஃபர்ஸ்ட் டே வந்து இந்த கேம்ப் ஃபயரோட தான் முடிச்சிருந்தோம். நல்லா இருந்தது கேம்ப் ஃபயர் சூப்பராக. இதை முடிச்சதுக்கப்புறம் திருப்பி தூங்க போயாச்சு. போயிட்டு ஒரு 4 மணிக்கு எழுப்பி விட்டுட்டாங்க. 5 மணிக்கு ஜீப் வரும்னு சொல்லிட்டு. ஸோ நாங்கள் எல்லாம் 4 மணிக்கு எழுந்திரிச்சு ஜீப்பு வந்துருச்சு, உடனே வந்துருச்சு. ஜீப்பில் ஏறி நேராக சன்ரைஸ் பார்க்கறதுக்காக மீசப்புலி மலைக்கு ட்ரக் போயிட்டோம். இந்த மீசப்புலி மலை ட்ரக்கில் இப்போ சன்ரைஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்மளோட சவுத் இந்தியாவில் 2வது உயரமான மலைக்கு ட்ரக் போக போகிறோம். இங்கே ஜீப்பு வந்து இந்த இடத்துல இறக்கி விட்டுட்டாங்க. இங்கேருந்து டேரெக்டாக மேலே தெரியுது பாருங்கள் ஒரு மலை, அந்த மலை தான் சன்ரைஸ் பார்க்குறதுக்கு போகிற மலை. அது ஏற ஆரம்பிச்சிட்டோம். இறங்கி ஏறினோடனே பயங்கர ஸ்ட்ரைட்டாக அப்படியே ஏறுற மாதிரி ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 90 டிகிரியில் போகிற மாதிரி அவ்வளோ செங்குத்தாக அப்படியே ஏற ஆரம்பித்தோம். இறங்கினோடனே ஏற ஆரம்பிச்சிட்டோம். அந்த மாதிரி நல்லா இருந்தது. காற்று பயங்கரமாக அடிச்சது அந்த ட்ரக் மேலே. இந்த சன்ரைஸ் பார்க்க மேலே போகிறதுக்கே காற்று பயங்கரம், அப்படியே செம்மையாக எடுத்தது. அதுவும் சில்லு அடிச்சுது. அது எப்படி பூரா இருப்பார். 5 மணிக்கு அங்கே ஏறி இங்கே ஒரு 6 மணிக்கு வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் தான் ஏறணும். ஆனாலும் காற்று அந்த நேரம் சிலுன்னு பயங்கரமான காற்று. இந்த கீழே திருப்பி பாருங்கள், அங்கேருந்து இவ்வளோ தூரம் மேலே வந்திருக்கோம். இப்போ என் முடியை வந்து எப்படி திருப்பிட்டு அடிக்குது பாருங்கள், அவ்வளோ தூரத்துக்கு காற்று எப்படி அடிக்குது காற்று. பயங்கரமாக அடிச்சது காற்று. நம்ம கூட சுரேஷ்குமார் வரார். இவர் தான் எல்லாத்தையும் எழுப்பி விட்டார். காலையில் 4 மணிக்கு எல்லாத்தையும் எழுப்பி விட்டுட்டார். பின்னாடியே அவரோட பொண்ணு வராங்க. நேராக இது மேலே ஏறி அந்த செங்குத்து கீழே தெரியுது பாருங்கள், அதுதான் ஜீப் இறக்கி விட்ட இடம். அதுலேருந்து நேராக அப்படியே ஸ்ட்ரைட் அப்படியே ஏறி வந்தோம். ஏறி வந்ததுக்கப்புறம் சன்ரைஸ். நாங்கள் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டோம். அதனால் சன்ரைஸ் வந்து கொஞ்சம் சன் வெளியே வந்துட்டார், சூரியன். ஆனால் செம்மையாக இருந்தது பார்க்குறதுக்கு. அந்த மேலே வியூ வந்து அவ்வளோ அழகாக இருந்தது. இதுக்கப்புறம் அங்கே மேலே முன்னாடி திருப்பி பாருங்க ஒரு டாப்பு, அங்கே தான் போக போகிறோம் அடுத்து. அதுதான் மீசப்புலி மலையோட டாப். கிட்டத்தட்ட 8661 அடி உயரம். நம்ம சவுத் இந்தியாவில் 2வது உயரமான மலை. அங்கே தான் போக போகிறோம் இன்னைக்கு. இது வந்து சன்ரைஸ் பார்க்கறதுக்காக இங்கே இந்த டாப்புக்கு வந்திருக்கோம். இதுலேருந்து திருப்பி இந்த இப்போ வழி இருக்குது பாருங்கள், இது வழியாக கீழே இறங்கணும். அப்படியே கீழே இறங்கி போகணும். காற்று பயங்கரம் பாருங்கள், என் முடி எப்படி ஆடுது பாருங்கள். அவ்வளோ காற்று பயங்கரமாக அடிச்சது காற்று. அந்த காற்று குளிர் காற்றா இருந்தது. அதுவும் பயங்கர குளிர் காற்று அப்படியே. ஆனால் வியூ வந்து கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. செம்மையாக இருந்தது வியூ. எல்லாரும் இருந்து ஃபோட்டோ எடுத்தோம். எப்படி குளிரில் எப்படி உட்காந்துருக்கு பாருங்க அந்த பாப்பா, சின்ன பொண்ணு அது எப்படி உட்காந்துருப்பாங்க குளிருக்கு. அவ்வளோ குளிர் அடிச்சது பயங்கரமாக. காலையில் வெயில் வர்றதுக்கு முன்னாடி செம்மையான குளிர் தான். இதே குளிர்காலத்தில் வந்தால் என்ன எப்படி இருக்கும். இப்போ தான் போனோம் நாங்கள் மார்ச்சில். அதே அதனால புல்லெல்லாம் இப்படி காஞ்சி போய் கிடக்குது. குளிர்காலத்தில் வந்தால் பச்சை பச்சைன்னு இருக்கும். இந்த இறங்குறோம் பாருங்கள், இதுதான். இது வந்து கீழே இறங்குறத எடுத்து கீழே இறங்கி நம்ம வந்த மீசப்புலி மலை ட்ரக்கு அதுதான் இங்கே தான். இங்கேருந்து தான் போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 11 கிலோமீட்டர் போவோம். இந்த மீசப்புலி மலை எங்கே இருக்குது அப்படின்னா, மூணாறுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டரு போகணும் பேஸ் கேம்புக்கு. நீங்கள் மூணாறு வந்துட்டாலே அதுக்காக மீசப்புலி மலைக்கு போகிறதுக்கு அங்கே ஒரு ஃப்ளவர் ஷோ பிளேஸ் ஒன்று இருக்குது. அங்கே போனீங்கன்னா மீசப்புலி மலைக்கு உங்களுக்கு நீங்கள் புக்கிங் பண்ணிக்கலாம். அங்கேருந்து ஜீப் இருக்கும். அந்த ஜீப் வழியாக நீங்கள் மூணாறுலேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் ஜீப் வழியாக வரணும். அதுக்கப்புறம் முன்னாடி சொன்ன மாதிரி பேஸ் கேம்ப்பு, அந்த பேஸ் கேம்பில் தங்கினீங்கன்னா ஃபஸ்ட்டு டே வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஒரு ஃபால்ஸ் இருக்குது, அந்த ஃபால்ஸில் போய் குளிக்கலாம் நீங்கள். அதுக்கு ஒரு 2 கிலோமீட்டர் போகணும். அது போனதுக்கப்புறம் அங்கேருந்து நைட்டு நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு கேம்ப் ஃபயர் இருக்கும். அந்த கேம்ப் ஃபயர் முடிச்சதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் நீங்கள் சன்ரைஸ்க்கு மட்டும் போகலாம்.
இல்லை எனக்கு சன்ரைஸ் மட்டும் போதுன்னா சன்ரைஸ் மட்டும் போகலாம். இந்த ட்ரெக்கு போகணுன்னா கிட்டத்தட்ட ஒரு 11 கிலோமீட்டர் நடக்கணும். அது நல்லா நடக்கிறவங்க மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா அது ரொம்ப மலை பிரதேசத்தில் போகிற மலையில் போகிற மாதிரி இருக்குது. பாதையெல்லாம் ரொம்ப தடப்படாக இருக்குது, ரொம்ப செங்குத்தாக இருக்குது, அந்த மாதிரி இருக்குது. காற்று பாருங்கள் எப்படி அடிக்குதுன்னு, செம்மையாக காற்று அடிச்சுது. இது அப்படியே செங்குத்தை கீழே இறங்கிட்டு இருக்கோம். நாங்கள் ஏறின செங்குத்து இப்போ கீழே இறங்கிட்டு இருக்கோம். இவங்களாம் நம்ம கூட வந்தவங்க தான் எல்லோரும். கிட்டத்தட்ட நாங்கள் வந்து கேலக்ஸி ட்ரிப் மேக்கர் அப்படின்ற ஒரு குரூப்பில் இருந்து ஒரு 50 பேர் போயிருந்தோம். அவங்க தான் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. ஃபுல்லாக சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது. பக்காவாக பண்ணியிருந்தாங்க. சாப்பாடு பண்ணி எல்லாம் எந்த இதுவுமே இல்லை. நம்ம அவங்கள இது பண்ணி போனோன்னா பக்காவாக எல்லாம் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நல்லா போயிட்டு வந்தோம். சூப்பராக இருந்தது இந்த ட்ரக்கு. இப்போ கீழே இறங்குறோம் பாருங்கள். ஓரளவுக்கு இப்போ கீழே இறங்கிட்டோம். இந்த மலை ஃபுல்லாக ஒரே புல் தான் இருக்குது. ஸோ அதனால தான் இது மீச புலி இல்லை, ஆக்சுவலி மீச புல்லு மலை. புல்லு தான் அது வந்து புளி ஆயிடுச்சு கொஞ்ச நாளைக்கு அப்புறம். இது பார்த்தீங்கன்னா அந்த மலையை விட்டு கீழே இறங்கிட்டோம். இப்போ வந்து சமதளத்தில் நடக்கிற மாதிரி நடந்து போயிட்டுருக்கோம். எடுத்துருக்கேன். எவ்வளோ தூரத்தில் வராங்க பாருங்கள் எல்லோரும். இது மாதிரி ஒருத்தடி பாதையில் தான் போகணும், வேறு ரூட்டு கிடையாது. இது எல்லாம் ரெகுலராக யூஸ் பண்ணுறாங்க இந்த மாதிரி ட்ரெக்கிங் வர்றவங்க எல்லோரும். அதனால் அது ஓரளவுக்கு நீங்கள் மிஸ் ஆகலாம் சான்சஸ் இல்லை. நல்லா இருக்குது பிளேஸ். இது மலையை விட்டு நடுவில் 2 மலை ஏறி கீழே இறங்கிட்டோம். இறங்கியப்போ சமதளத்தில் நடக்கிற மாதிரி நடந்து போயிட்டுருக்கோம். இப்போ அடுத்து இந்த மலையிலேருந்து கீழே இறங்க போகிறோம். கீழே இறங்குறோம் பாருங்கள், அது சூப்பராக இருக்கும் அந்த பிளேஸ். நல்லா அது பார்க்குறதுக்கு. கீழே தண்ணி ஓடிட்டு இருந்துச்சு, 2 மலைக்கு நடுவில் தண்ணி ஓடிட்டு இருந்துச்சு. நல்லா இருந்தது அந்த இடம் பார்க்குறதுக்கு. எல்லாம் அந்த புல் இருக்குது பாருங்கள், இந்த புல் தான் மழை ஃபுல்லாக அந்த புல் தான் இருந்துச்சு. எவ்வளோ தூரத்துலேருந்து வர்றாங்க பாருங்க. அந்த மேலையிலேருந்து இறங்கி வந்தோம், மேமலையிலேருந்து இறங்கி வந்திருக்கோம். இப்போ இதுக்கு மேலே ஏறி கீழே இறங்க போகிறோம். இப்போ அடுத்து கீழே இறங்குறோம். இந்த இடத்துல தான் தண்ணி ஓடிட்டு இருந்துச்சு, செமையாக இருந்தது. அதான் 2 மலைக்கு நடுவில் கிறிஸ்டல் கிளியராக தண்ணி. ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு சூப்பர் பிளேஸாக இருந்துச்சு இந்த இடம். நான் கூட ஒரு ஃபோட்டோ எடுத்தேன், முடிஞ்சால் அதை சைடில் போடுறேன் நான் உங்களுக்கு. தண்ணி ஓடிட்டுருக்குங்களா, நீங்கள் கொஞ்ச நேரம் ஃபோட்டோ எடுத்தோம். இந்த தண்ணி எங்கே போகுது பாருங்கள், ஃபுல் லென்த்துக்கு ஸ்ட்ரைட்டாக அப்படியே ஓடும். நம்ம ஆட்கள் ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்காங்க. எடுத்துகிட்டு நேராக அந்த மலையில் மேலே ஏறணும். திருப்பி இறங்குனா கீழே இறங்கிட்டு அடுத்த மலைக்கு ஏற போகிறோம். இப்போ ஏறி போகிறாங்க. என்ன எடுக்கிறேன், எனக்கு பின்னாடி வரவங்களை எடுக்கிறேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போகிறவங்களை எடுப்பேன், மாற்றி மாற்றி எடுப்பேன். வாங்க பாப்பார் கண்டிப்பாக கூப்பிட்டு கூப்பிட்டு அந்த தண்ணி ஒரு இடத்துலேருந்து டேரெக்டாக அப்படியே மேலே ஏற ஆரம்பித்தோம். ஸ்ட்ரைட்டாக எல்லோரும் ஏறுறாங்க. மேலே ஏறணுன்னா ஒரு வியூ பாயிண்ட் வந்தது.
இந்த வியூ பாயிண்ட்டை வந்து நாங்கள் கீழே இருந்து பார்த்தோம். கீழே ஜீப் ஒரு இடத்துல நின்னது. அந்த ஜீப் நின்ன இடத்துலேருந்து இந்த வியூ பாயிண்ட்டை பார்த்தோம். சூப்பராக இருந்தது. அந்த வியூ அந்த ஃபோட்டோ எடுத்தோம் அந்த இடத்துல. அந்த ஃபோட்டோவை நான் மேலே போடுறேன் உங்களுக்கு. அது செமையாக இருந்தது. அங்கேயே வந்து நிற்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதில் இருந்தது. அதை காட்டுறேன் பாருங்கள். அது இந்த ஃபோட்டோ மேலே போட்டிருக்கேன் பாருங்கள். அது பாருங்கள், சூப்பராக இருக்கும். இங்கேயும் காற்று பயங்கரமாக அடித்தது. கொஞ்ச நேரம் இங்கே நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு வியூ சூப்பராக பார்த்துட்டு செம்மையாக இருந்தது இந்த வியூலாம். என்ன ஏர்லி மார்னிங்னால கொஞ்சம் ஒரு மாதிரி மிஸ்டாக இருந்ததுனால இமேஜஸ்லாம் ஒரு மாதிரி கிளியராக இல்லாமல் அப்படியே மிஸ்டோடு இருக்குது. ஒரு மாதிரி காற்று பாருங்க எப்படி அடிக்க, நிற்கவே முடியல என்னால், அப்படி காற்று அடிச்சது. எப்படி அடிக்க பாருங்க, முடியல தூக்கிட்டு அவ்வளோ காற்று அடிச்சது, நிற்கவே முடியல. இதான் அந்த வழியாக தான் வந்தோம். திருப்பி நேராக அப்படியே போக போகிறோம். திருப்பி நம்மளோட இந்த ட்ரக்கு எங்கே ஆரம்பிக்குதுன்னா, நம்ம பேஸ் கேம்பில் இருந்து ரோட்டோ அப்படின்ற ஒரு இடத்துல இருந்து தான் மேலே ஏற ஆரம்பிக்கிறோம் நம்ம. அதுதான் அந்த இடத்துக்கு பேர், பள்ளத்தாக்கு பேர். எப்படி குளிர் வருது பாருங்க, அப்படி எப்படி ஷொட்டரை எங்கே போட்டு போகுதுன்னு. இதோட உயரம் வந்து 8661 அடி. எவ்வளோ ஹைட்டு! நம்மளுடைய தென்னிந்தியாவோட 2வது உயரமான மலை இது. இந்த இடத்துல வந்து வரையாடு தான் நிறையா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் நாங்கள் அந்த வரையாடை எதுவும் பார்க்கல. ஆனால் கடைசியில் பார்த்திங்கன்னா அந்த வரையாடை வந்து காட்டு நாய்கள்லாம் சேர்ந்து வேட்டையாடி போட்டிருக்குங்க. இதுதான் நம்மளோட சூப்பர் ஹீரோ. சங்கர் இவரை பார்க்க மாட்டாரான்னு ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருந்தார். இனிமேல் பார்த்துருவாரு அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதனால் கூடிய விரைவில் இவரை நீங்கள் சினிமாவில் பார்க்கலாம். அடுத்தது ஒரு வியூ பாயிண்ட்டு. இது மாதிரி ஒவ்வொரு மலை ஏறணுன்னா அந்த உச்சிக்கு போனோன்னா ஒவ்வொரு வியூ பாயிண்ட்டாக இருந்தது. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. இதே வெயில் மழை காலத்தில் போயிருந்தால் சூப்பராக இருந்திருக்கும். நம்ம மழை காலத்தில் போகிறப்ப, இன்னொரு போகிறப்ப வீடியோ எடுக்க முடியுதா பார்ப்போம் அந்த டைமில் மழையில். இது பக்கத்தில் தான் குரங்கணி இருக்குது, டாப் ஸ்டேஷன் இருக்குது. அதுக்கு மேலே தான் கொழுக்கு மலை, அதுக்கு மேலே தான் இந்த மீசப்புலி மலை. இந்த கொழுக்கு மலையிலேருந்து மீசப்புலி மலை வர்றதுக்கு ஒரே ஒரு மலை பாதை தான். பட் ஆனால் அதை வந்து நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு பிளாக் பண்ணிட்டாங்க போல இருக்குது. அதனால் அந்த பக்கம் இருந்து வர முடியாது. அதனால தான் நம்ம கேரளா பக்கம் ரோட்டோ பள்ளத்தாக்கு அப்படின்ற இடத்துலேருந்து தான் மேலே ஏறி வர மாதிரி இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 8 கிலோமீட்ரு நீங்கள் ட்ரெக் பண்ணி வரணும். ஃபுல்லாக மேலே மலையில் ட்ரெக் பண்ணிங்கன்னா தான் நம்மளுடைய மீசப்புலி மலையோட டாப்புக்கு வர முடியும். அந்த மீசப்புலி மலையோட டாப்பில் ஒரு பக்கம் தமிழ்நாடு, இன்னொரு பக்கம் கேரளா அப்படி இருக்கும். அங்கே மேலேயே மார்க் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் உச்சிக்கு போயிட்டீங்க அப்படின்னா ஒரு பக்கம் வந்து பள்ளத்தாக்கு வந்து ஒரே பயங்கரமான பள்ளத்தாக்கு வந்து தமிழ்நாடாக இருக்கும், இந்த பக்கம் கேரளாவாக இருக்கும். நீங்கள் அங்கேருந்து பார்த்தீங்கனாலே தெரியும், டாப் ஸ்டேஷன் தெரியும், நம்ம கொழுக்கு மலையும் நம்ம பக்காவாக தெரியும். அந்த மாதிரி இருக்குது. இது வந்து நடக்கிறவங்களுக்கு தான் கரெக்டாக இருக்கும். நடக்க முடியாதன்னா ரொம்ப கஷ்டம். நடக்கிறவங்களுக்கு மட்டுமே ஆன ட்ரக் இது. செமையாக இருந்தது ட்ரக். ஆனால் 8 கிலோமீட்டர் தான் நடக்கணும். ஆனால் 8 கிலோமீட்டர் வந்து ரொம்ப பள்ளத்தாக்கமாக மேடும் கீழுமாக இருந்தது.
இதை பாருங்கள் டாப், இதுதான் டாப்பு. வந்தாச்சு டாப்புக்கு. எல்லாம் மேலே ஏறி வராங்க. இந்த புல்லு தான் இங்கே நிறையா இருக்கிறனால தான் இதுக்கு வந்து மீசை புல்லு மலை அப்படி சொல்கிறாங்க. ஆனால் இது தூரத்துலேருந்து பார்த்தா புலி மாதிரி தெரியுமா, அதனால தான் புலியோட மீசை மாதிரி தெரியுமா, அதனால தான் இது மீசை புலி மலைன்றாங்க. இது மாதிரி ஃபோட்டோ. இது மேலே ஏறினதுக்கப்புறம் நம்ம உச்சிக்கு வந்துடுவோம். நம்ம கூட வந்தவர் நம்ம சேனலில் கேட்டார், சிங்கிள் ட்ராவல் டைரின்னு. ஓகே நான் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் அப்படின்ட்டு போயிட்டார். அவரும் சப்ஸ்கிரைப் பண்ணார். எப்படி இருப்பாங்க, சூப்பராக இருந்தது. நீங்கள் பின்னாடி பார்க்குறது தான் வந்து தமிழ்நாடு. இப்போ பார்க்குறது தமிழ்நாடு. இது வந்து ஒரே பள்ளத்தாக்கா இருந்தது, பயங்கர பள்ளத்தாக்கா இருந்தது. தூரத்தில் தெரிஞ்சது டாப் ஸ்டேஷனு. ஆனால் வந்து ஒரே க்ளவுடியாக இருந்ததுனால அவ்வளோ கிளியராக பார்க்க முடியல. இங்கேயும் காற்று பயங்கரம். இவர் நம்ம கூட வந்திருந்தார். இங்கே இருக்கிறவங்க எல்லோரும் வந்துருந்தாங்க நம்ம கூட தான். கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் வந்திருந்தோம். ஃபுல்லாக ஒரு 360 கேமராலாம் இருந்தது. ஒரு ரவுண்ட் அடித்தான். அப்படியே மேலே டான்ஸ் வேறு ஓடிச்சு. இது வந்து கேரளா இல்லைங்களா, இது வந்து தமிழ்நாடு, அது வந்து கேரளா அப்படி இருந்தது. நம்ம கேரளா வழி தான் மேலே ஏறி வந்திருக்கோம். இது நம்ம மொபைல் எடுத்தது. இப்போ நம்மளுடைய கேமராவை ஃபிக்ஸ் பண்ணி கடைசி எண்டு வரைக்கும் ஒரு வாக் போகலாம் அப்படின்ட்டு சூப்பராக ஒரு வாக் போயிட்டு வந்தோம். செமையாக இருந்தது அந்த வாக்கு. இப்போ வரும் பாருங்கள் அது பின்னாடி. இங்கேருந்து நேராக கீழே இறங்குற மாதிரி. இந்த வழியாக கீழே இறங்க போகிறோம். அதுக்காக சரி நம்ம கேமரா வச்சுட்டு ஒரு வியூவோடு வச்சுட்டு அப்படியே நடக்கலாம். இன்னும் கொஞ்சம் நடந்தோம்.
இந்த இடத்துல ஒரு மணி நேரம் இருந்துப்போம். இருந்து இயற்கையெல்லாம் பார்த்துட்டு சூப்பராக ரசித்து கொஞ்சம் நேரம் படுத்துருந்துட்டு அப்படியே கீழே இறங்க ஆரம்பித்தோம். இது கீழே வேறு ரூட்டில் இறங்க ஆரம்பித்தோம். அப்படியே ஸ்ட்ரைட்டாக இறங்கணும். போகிறாங்க பாருங்கள், முன்னாடி ஒரு வழி தெரியுது பாருங்கள், அந்த வழியாக தான். ரைட் சைடு பார்த்தீங்கன்னா பயங்கரமான பள்ளத்தாக்காக இருந்தது. லெஃப்ட் சைடு ஓரளவுக்கு சமதளமாக இருக்க மாதிரி இருக்கு பாருங்கள். ஆனால் ரைட் சைடில் வந்து அவ்வளோதான், அவ்வளோ அந்த மாதிரி இருந்தது. நம்ம பில்லர் ராக் மாதிரி, இது ஒரு பில்லர் ராக் தான். பயங்கரமாக இருந்தது. கொஞ்சம் மிஸ் பண்ணாலும் கீழே விழுந்துருவோம், அந்த மாதிரி இருந்தது. சூப்பராக இருந்துச்சு. ஆனால் யாருக்காவது இந்த ட்ரக் வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம கேலக்ஸி ட்ரிப்பு மேக்கரை. நான் உங்களுக்கு அதை உங்களோட நம்பர் நான் கீழே கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் வேணால் காண்டாக்ட் பண்ணுங்கள். அவங்களுடைய வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, அதுலேயும் ஆட் பண்ணிங்கன்னா வேறு அவங்க போகிற இதெல்லாம் அவங்களுக்கு மெசேஜ் பண்ணுவாங்க. வேணும்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அவங்களோட ஃபேஸ்புக்கு ஐடியும் இருக்குது. கேலக்ஸி ட்ரிப் மேக்கர்னு போட்டிங்கன்னா ஃபேஸ்புக்கில் வரும். அதில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அதுலேயும் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். நீங்கள் ஈஸியாக வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ஜாயின் பண்ணுறாங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் மெசேஜ் போட்டு பண்ணிங்கன்னா போதும். இது மாதிரி நிறையா ட்ரக்ஸ் பார்க்கலாம், நீங்கள் போகலாம். அவங்க கூட ட்ரிப்பும் போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுவும் நீங்கள் அது மாதிரி நிறையா பிளான் பண்ணிக்கலாம். ஏதாவது நீங்கள் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருந்தால் பண்ணிருக்கீங்க. இவ்வளோ நேரம் நம்ம செந்தில் ட்ராவல் டைரி வரை பார்த்துருக்கீங்க. நல்லா இருந்ததுன்னா நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இப்போ கீழே இறங்குறது தான் செம்மையாக இருந்தது. காற்று இது மாதிரி தான் அடிச்சது பயங்கரமாக. அவ்வளோதான். இதே மாதிரி ஸ்ட்ரைட்டாக கீழே இறங்கி போனதுக்கப்புறம் நேராக ஜீப்பில் ஏறி திருப்பி ஒரு 4 கிலோமீட்டர் போனதுக்கப்புறம் அந்த கேம்ப் வந்துடும். அப்புறம் கேம்ப்லேருந்து கிளம்பி திருப்பி ஒரு 20 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி மூணாறு போனோம். அப்புறம் மூணாறில் பஸ்ஸு நமக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த பஸ்ஸில் பிக்கப் பண்ணி திருப்பி தேனியில் ட்ராப் பண்ணாங்க. இல்லை சில பேர் வந்து மூணாறுலேருந்து அப்படியே பஸ் எடுத்து அவங்க ஊருக்கு போகிறவங்களும் போயிட்டாங்க. மூணாறில் ஒரு ட்ரிப்பு பிளான் பண்ணி இருந்துட்டு அடுத்த நாள் கிளம்புனவங்களும் கிளம்புனாங்க. ஸோ இந்த மாதிரி நமக்கு எப்படி பிளான் பண்ணுமோ அப்படி பிளான் பண்ணிக்கலாம். நல்லா இருந்தது. ஆனால் இந்த ட்ரக் வந்து ஒன்லி நடக்கிறவங்களுக்கு மட்டும்தான், சும்மா வரவங்களாம் முடியாது கண்டிப்பாக. அதனால் நடக்கிறவங்க எல்லாம் நடப்பாங்க எல்லா இடத்துலையும் அப்படிங்கிறவங்க மட்டும்தான் இது மாதிரி அதுக்கு போயிட்டு வாங்க. இயற்கையை ரொம்ப அழகாக ரசிச்சுட்டு வரலாம். இது மழை சீசனாக இருந்தால் சூப்பராக இருந்திருக்கும். நம்ம வந்து வெயில் சீசனில் போயிட்டோம், அதனால் அவ்வளோ கிளியராக தான் பார்க்க முடிஞ்சது. இனி மழை சீசனில் போனால் நம்ம மேகத்தோடு பார்க்கலாம், சூப்பராக இருக்கும். அதுக்கு ஒரு நாள் பிளான் பண்ணி போகிற மாதிரி பார்ப்போம். இங்கே வந்து அப்புறம் இந்த மலையில் வந்து நிறைய விலங்குகள் இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த காட்டு நாய் இருக்குது ஆக்சுவலி. இந்த காட்டு நாய் வந்து வரையாடை வந்து அடித்து சாப்பிட்ருக்கு ஒரு இடத்துல. அதோட எலும்பு கூடலாம் இருந்தது. கீழே நாங்கள் போகிறப்ப பார்த்தோம். அது நான் கீழே இறங்கினோன்னா ஒரு தண்ணியோடு இருந்தது, அந்த இடத்துல இருந்தது. ஸோ அதை எடுத்திருக்கேன் நான். கடைசியில் அது இருக்குது, அது கடைசியில் பாருங்கள். இப்போ நேராக ஒன்றுமே தெரில பாருங்கள், கேம்ப் இருக்கிற இடமே, நம்ம ஜீப் நிற்கிற இடமே. திருப்பி இதுலேயும் நடக்கணும் ரொம்ப தூரம். நடந்ததுக்கப்புறம் தான் நமக்கு அந்த ஜீப்போட தடமே தெரியும். அந்த நம்ம ஆறு போன வந்ததுக்கப்புறம் தான் அந்த மலையிலேருந்து தான் நடந்து வந்துருக்கோம். மேலே இருக்குது பாருங்கள், அதான் உச்சி, அதான் மீசப்புலி மலை. அது வெளியாக தான் நடந்து இப்படியே வந்திருக்கோம். ஒரு தூரம் வந்துட்டோம். இப்போ இங்கே கீழே இறங்குனீங்கன்னா அந்த நம்ம ஜீப்பு வந்த இடம் வரும். இது வந்து ஃபுல்லி இதை திருப்பி பாருங்க, பின்னாடி அந்த மலை தான், அங்கே தான் நடந்து வந்திருக்கோம். இது யார் தனியாலாம் போக முடியாது, எல்லாம் பெர்மிஷனோட தான் போக முடியும். ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் பெர்மிஷனோட, கேரளா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் பெர்மிஷனோட தான் அலோவ் பண்ணுவாங்க. நீங்களாம் தனியாலாம் போகிறதுக்கெலாம் வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அந்த ஏரியாவில் இருக்கவங்கெல்லாம் பக்காவாக எல்லாம் செட்டில் பண்ணியிருக்கான். இங்கே போகணும், கீழே முன்னாடி 2 கார்டு இருப்பான். நீங்கள் ரிட்டன் வர்றப்ப பின்னாடி கடைசியாக வர்றவங்க பின்னாடி 2 பேர் வருவாங்க. கீழே வர்றப்போ வழி தவறாமறதுக்காக அங்கங்கே 2 பேர் நிற்கிறாங்க. ஸோ அவங்கெல்லாம் வழிகாட்டி க்ளீனாக பக்காவாக அவங்கள கீழே இறக்கிறாங்க. இந்த இருக்கு பாருங்கள் தண்ணி, இந்த இடத்துல தான் அந்த வரையாடை வந்து சாப்பிட்ருந்தது. யார், நம்ம காட்டு நாய்ங்கெல்லாம் சேர்ந்து அச்சு சாப்பிட்ருக்குங்க ஒருத்தர். அதோட எலும்புகள் தான் கிடச்சிது. இந்த கிடக்கு பாருங்க, இந்த இடத்துல கிடக்கு.
கிடைக்குது. சத்தம் கேட்டாலே வராது சார். ஒரு சத்தம் கேட்டாது, ஒரு சத்தம் கேட்டாலே எதுவுமே வராது பக்கத்தில். இதில் போகலாம் ஐயா, ஒரு ஃபோட்டோ எடுத்துருந்தாங்க, ஒரு ஃபோட்டோ எடுத்துருந்தாங்க. இல்லை இல்லை அதான் அந்த அங்கே அந்த இன்னும் ஒரு 4-5 எலும்பு இருந்தது. அதெல்லாம் இங்கே உள்ளே இருந்தது. சரி அதையும் பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் கீழே இறங்கியிருக்கோம். தண்ணி இருக்க இடத்துல இங்கே பார்த்தா இங்கே கிடந்தது. இதெல்லாம் எப்போ நடந்ததுன்னு தெரில, ஆனால் இல்லை இங்கே கிடந்தது எல்லாம். தண்ணி நிற்கும் போல இருக்கு. வெயில் காலம்னால தண்ணி இல்லை, இல்லாட்டி இங்கே தண்ணி ஃபுல்லாக இருக்கும் போல இருக்கு மழை காலத்தில். இங்கே இப்போ நம்ம வந்த மலை மேலே ஏறின மலை தெரில, நம்ம வந்து கீழே வந்துட்டோம் எல்லா மலைக்கு கீழே, அதனால தெரியல. இந்த செக் டேம்லேருந்து ஒரு 300-400 மீட்டர் போனால் நம்மளோட ஜீப்பு வந்துடும். அதுக்கு வந்து நம்ம எதுக்குள்ளே போகிறோன்னா பைன் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிறோம். பைன் மரம் இருக்கு இல்லையா, அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே சூப்பராக இருந்தது அந்த மரம். அதுக்குள்ளே போனதுக்கப்புறம் அந்த போகிறாங்க பாருங்க முன்னாடி, நேராக போனால் இங்கே ஒரு எலும்பு இருந்தது. இது என்ன எலும்பு பெருசாக இருந்தது, இவ்வளோ பெருசாக என்ன எலும்பு தெரியல. அதுக்குள்ளே போனால் நம்ம வந்த ஜீப்பு வந்துடும். அவ்வளோதான். இவர் ஒரு காடு பார்த்தோம். அப்படியே கீழே பைன் மரத்துக்கு நடந்து போனோன்னா நம்ம ஜீப்பு தெரிஞ்சிருச்சு. நேராக ஜீப்பு பிடிச்சோமா, ஜீப்பில் வர ஆள் வர 7 பேர் ஏற்றிட்டு நேராக கேம்புக்கு எடுத்துகிட்டு போனாங்க. போனோன்னா சாப்பாடு கும்முன்னு முட்டை, அப்புறம் என்ன புட்டு, கடலைக்கறி, ஏதோ ரைஸ் ஒன்று வச்சுருந்தாங்க, வெள்ளை கலர் ஏதோ ரைஸ் ஒன்று இருந்தது, புலவு மாதிரி. எல்லாம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் நல்லா சாப்பிட்டுட்டு ஒரு 2 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் திருப்பி இதே ஜீப்பில் எடுத்துகிட்டு போய் நம்மளை மூணாரில் விட்டாங்க. செம்மையாக இருந்தது இந்த ட்ரிப்பு. யாருக்காவது வேணும்னா நம்ம கீழே கொடுத்த டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம செந்தில் ட்ராவல் டைரியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இது மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கலாம். நீங்களும் இதுக்கு போயிட்டு வந்த அனுபவத்தை நான் கொடுக்க முடியும். என்னால் ஷார்ட்டாலாம் இருக்காதனால வீடியோ கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். நீங்கள் போயிட்டு வந்த ஃபுல் அனுபவத்தையும் நீங்கள் இதில் பார்க்கலாம். ஓகே பை, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை.